வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வண்டிக்கடை தக்காளி தண்ணி குருமாதே நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா அந்த தெருவே மணக்கும். வண்டிக்கடைக்கு பக்கமெல்லாம் போனோம்னா அந்த தெருவே மணக்கும். அதே மாதிரி நம்ம சுவை நாக்கிலே நிற்கும். சாப்பிட சாப்பிட இன்னொன்று கேட்கும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 3 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, வெள்ளை பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி விழுது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு ஒரு பாத்திரத்தில், குக்கர் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம அரைச்ச வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை அரைச்சிருக்கோம். கொஞ்சம் வதக்கி எடுத்த பிறகு இதுக்கு நம்ம தேவையான மசாலாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. நல்லாவே மாறி இருக்குது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தலை போட்டாச்சு. இப்போ ஜாருக்குள்ள உள்ள தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு மேற்கொண்டு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது தண்ணி குருமா தான். நல்லா அப்படி ஓரத்தில் இருக்கலாம் நல்லா எடுத்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மனம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளவு மணமாக இருக்குது. கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு சூடான இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே, நான் பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இட்லிக்கு தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க வீட்டில். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.